ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கியாவோட சிரோஸ் கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், கியா அவங்களோட சிரோஸ் கார் மாடலை, அதாவது எஸ்யூவி காரை ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சிரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்யூவி பார்த்தீங்கன்னா இந்தியா லைனப்பில், அதாவது கியாவோட இந்தியா லைனப்பில் சொனட்டுக்கும் செல்டாஸுக்கும் இன் பிட்வீனில் பொசிஷன் ஆகும்னு சொல்லிட்டு கியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மினி டிஃபெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா இது வந்து மாருதி சுசுகியோட வேகனாரோட ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கியா வந்து இந்த சிரோஸ் கார் மாடலில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். என்னதான் வேகனாருக்கு கம்பேர் பண்ணாலும் இந்த சிரோஸில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வேகனாரில் இல்லை. அது நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டாபிக்குள்ள போக வேணாம். இப்போ நம்ம இந்த கியா சிரோஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கியா இந்த சிரோஸ் கார் மாடலில் லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 60-40 ஸ்பிளிட் ரேஷியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு டுவெல் பேனராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்மன் கார்டனோட 8 ஸ்பீக்கர் ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம் தான் கியா வந்து இந்த சிரோஸ் கார் மாடலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 64 பிட் ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா கூட உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கியா கனெக்ட் டயக்னோசிஸ் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 30 இன்ச்சில் பேனராமிக் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் கூட உங்களுக்கு டைப் ஏ அப்புறம் டைப் சி போர்ட்ஸும் உங்களுக்கு கியா இந்த சிரோஸ் கார் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த காரோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தலாம். அதாவது இந்த சிரோஸ் கார் மாடலோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு இன்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கியா வந்து இந்த சிரோஸில் உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் அப்புறம் டீசல் இன்ஜின் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 120 ஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 172 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரோல் வேரியண்ட்டில் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான். இதில் உங்களுக்கு 116 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் இந்த டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ இந்த சிரோஸ் கார் மாடலோட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்துலாம். இந்த காரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3995 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் பார்த்தீங்கன்னா 1805 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1680 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2550 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகேப்பா. பூட் ஸ்பேஸ் பற்றி சொல்லு அப்படின்னீங்கன்னா இந்த சிரோஸ் கார் மாடலில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 465 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் R17 கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் மாடலில் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் டி ஸ்டியரிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரீமியம் கீ உங்களுக்கு கிடைக்குது. இந்த சிரோஸ் கார் மாடலில் இருக்க சார்ஜிங் சூட் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிவல் இருக்கக்கூடிய சார்ஜிங் சூட் தான் அப்படியே இதுலையும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கியா கனெக்டில் உங்களுக்கு SOS பட்டனும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேனுவல் டில்ட் ஸ்டியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இந்த சிரோஸில் கியா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கியா சிரோஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையருக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க சென்டர் ஆம்ரெஸ்ட்டுக்கு அடியில் வந்து ஹிடன் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் சீட் பேக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரோட புக்கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2025 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் எப்போன்னு தெரியல. எஸ்டிமேட்டட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 லேக்லேருந்து உங்களுக்கு 16 லேக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கைஸ், அஃபிஷியல் இல்லை, நான் எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிரோஸ் பார்த்தீங்கன்னா சொனட்டை விட 10 மில்லிமீட்டர் வந்து வைடராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் 55 மில்லிமீட்டர் உங்களுக்கு டாலராக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது கியா சொனட்டுக்கு கம்பேர் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிரோஸில் உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கூட டுவெல் டோன் ஃபினிஷும் உங்களுக்கு கியா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12.3 இன்ச்சில் ஸ்க்ரீன் செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒன்று வந்துடுது. அப்புறம் டிரைவர் டிஸ்பிளேவும் கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல்
360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெவல் 2 ADAS உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா 4 சீட்டுமே உங்களுக்கு வெண்டிலேட்டர் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியரில் ரிக்ளைனிங் அப்புறம் ஸ்லைடிங் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 60:40 ரேஷியோ கூட. இதில் நீங்கள் வந்து ஃபோல்டிங் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டுவெல் பேன் சன்ரூஃப் உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் இல்லாமல் LED DRLs உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. LED டெயில் லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கியா உங்களுக்கு இந்த சிரோஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர்ட் வீல் ஆர்ச்சஸ் கூட உங்களுக்கு சங்கி கிளாடிங் வந்து சுற்றிலும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரூஃப் ரைல்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சிராஸில் உங்களுக்கு ஐஸ் கியூப் MFR LED ஹெட்லாம்ப்ஸ் கூட உங்களுக்கு ஸ்டார் மேப் LED DRLஸும் கொடுத்துருக்காங்க. கியாவோட சிக்னேச்சரான டிஜிட்டல் டைகர் ஃபேஸ் வந்து இந்த சிராஸில் கியா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல் ஷேப்பில் LED டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரியரில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. OTA அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. வயர்லெஸ் சார்ஜர் ஃபீச்சரும் இந்த சிராஸில் கியா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த கியா சிரோஸோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 கலர்ஸில் உங்களுக்கு இந்த சிராஸ் கார் மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ப்ளூ, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்லிங் சில்வர், தேர்ட் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி கிரே, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ப்ளூ, ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ரெட், சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா பீட்டர் ஆலிவ், செவன்த் பார்த்தீங்கன்னா கிளேசியர் ஒயிட் பியர்ல், எயித்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆர்ஆர் ஆஃப் பிளாக் பியர்ல். இந்த 8 கலர்ஸில் உங்களுக்கு கியா சிரோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கியா வந்து இந்த சிரோஸோட எலக்ட்ரிக் வெர்ஷனும் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஒர்க் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சிரோஸோட எலக்ட்ரிக் வெர்ஷனோட எக்ஸ்பெக்டட் லான்ச் பார்த்தீங்கன்னா 2025ஓட செகண்ட் ஹாஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கியா சிரோஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா Feb 2025ல அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 lakhsலேருந்து 16 lakhs வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரைஸிங்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கியா சிரோஸ் கார் மாடலோட ரைவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மாருதி சுசுகி பிரீஸா சொல்லலாம், டாடா நெக்ஸான் சொல்லலாம், ஹுண்டாய் வென்யூ சொல்லலாம், மஹிந்திராவோட XUV 3XO கார் மாடல் சொல்லலாம், அப்புறம் ஸ்கோடாவோட கைலாக் கார் மாடலை சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.